ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம பார்த்துட்டுருக்கிறது வானமாமலை என்கின்ற நாங்குநேரியில் இருக்கும் கோவில். இது ஒரு திவ்ய தேசம். திருநெல்வேலி கிட்ட இருக்குது. இங்கே எழுதியிருக்கும் பெருமாள் தோத்தாத்திரி பெருமாள், வானமாமலை பெருமாள் அப்படின்னும் சொல்லுவாள். இங்கே என்ன அதிசயம்னா, கர்ப்ப கிரகத்துக்குள்ளே ஒரு காலத்தில் புதஞ்சு இருந்த சுயம்பு விக்கிரகங்களை எடுத்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதாவது காரின்ற ராஜா அவருக்கு பெருமாள் சொல்கிறார், இந்த மாதிரி நான் இந்த இடத்துல புதஞ்சிருக்கேன், என்னை வெளியில் எடுத்து பிரதிஷ்டை பண்ண சொல்லின்னு. அதே மாதிரி அந்த ராஜாவும் அதுக்கு ஏற்பாடு பண்ணி பெருமாளோட திருமேனியை எடுக்கிறவில்லை. பார்த்தா பெருமாளுக்கு ரத்தம் அப்படியே வழியிறது அந்த அவரோட திருமேனியோட ஒரு பக்கத்துலேருந்து. அப்போ பெருமாளே அவருக்கு பதில் சொல்கிறார், நீ எனக்கு மூலிகையினால் தைல வச்சு தினம் அபிஷேகம் பண்ண சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தினமே மூலிகையால் அபிஷேகம் பண்ணின்னு வந்தால் அப்போ அந்த ரத்தம் கசியறது நின்று போய்டுறது. இப்போ நம்ம இந்த கர்ப்பகிரகத்தில் அந்த சுயம்பு மூர்த்திகளை சேவிக்கலாம் இன்றைக்கும். ஆனால் நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ளே 9 சுயம்பு மூர்த்திகள் பார்ப்போம். அது யாருன்னா, தோத்தாத்திரி பெருமாள் ஆதிசேஷன் மேலே உட்காண்டிருக்க மாதிரி, ஸ்ரீதேவி பூதேவியோட சூரியன் சந்திரன், ரிஷிகள் பிருகுவும் மார்கண்டேயரும், ஊர்வசி திலோத்தமா, இவ 2 பேரும் பெருமாளுக்கு சாமரம் வீசுகிற மாதிரி. மீதி 2 சுயம்பு மூர்த்திகள் விஸ்வக்சேனரும் கருடாழ்வாரும் சன்னதிக்கு வெளியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அதுதான் இங்கே ரொம்ப அதிசயம். அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நம்ம இத்தனை பேரையும் சேர்க்கலாம். ஆனால் நமக்கு நேராக கண்ணில் படுறது பெருமாளும் தாயார்கள் 2 பேரும். இந்த விஷயம் தெரிஞ்சால் தான் நம்மளால் இந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே இவ்வளோ பேர் எழுதியிருக்காளா அப்படின்றது தெரியும் நமக்கு. இந்த ரொம்ப அதிசயமான கர்ப்பகிரகம்.